அன்னியோங்கடா சிங்கூஸ். நான் வழக்கம் போல பேங்டன் ராஜாஸ் பேஜ்ல இருந்து உங்க ரோசா போக்கா. Bombastic side eye, criminal offensive side eye. Do you understand? ஆப்வியஸ்லி நீங்கள் தப்னைலாம் பார்த்துட்டு தான் உள்ளே வருவீங்க. கொஞ்சம் சப்போர்ட்டே இருக்க மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் வந்து ஒரு 20 வியூஸு அந்த மாதிரி தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸும் போயிட்டு கிட்டத்தட்ட 247 அந்த மாதிரி இருந்தது சப்ஸ்கிரைபர். இப்போ அதுவும் போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து வீடியோ போட போட கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. நம்ம அந்த ஹோப்பை மட்டும் விட்டுற வேணாம். பட் இருந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுற அந்த 20 மெம்பர்ஸ், அந்த 10 மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னா ஃபேன் ஃபிக்ஷன் உருட்டுகள் அண்ட் அலப்பறைகள் தான். ஸோ ஏன்னா இந்த ஃபேன் ஃபிக்ஷன் உருட்டு அலப்பறைகள் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆப்வியஸ்லி இப்போ நிறையா பேர் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் மேபி இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் தூக்கிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அப்படிலாம் அடிக்க வந்தீங்கன்னா உங்களுக்காக கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து அடிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, ஃபைன். நம்ம இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளேயே போகலாம். இந்த ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஃபிக்ஷன் இஷ்யூஸ்னு சொல்லி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. ஃபேன் ஃபிக்ஷன்னா என்ன, அது எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோட்டமாக வந்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்து அது மாதிரியான கண்டென்ட்டு கிடையாது. இப்போ வந்து அந்த ஃபேன் ஃபிக்ஷனை வச்சு கிரிஞ்சு பண்ணுறாங்க. அது இன்டர்நேஷ்னல் சைடாக இருந்தாலும் சரி, இந்தியன் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை அதர்வைஸ் கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, அதை வச்சு பயங்கரமாக கிரிஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்ச்சரில் போகிறவனுங்க இவங்களுக்குலாம் என்னதான் அவ்வளோ காண்டுன்னு தெரில. லைக் லிட்ரலி பார்த்தா பிடிஎஸ் வெல்ல ஒட்டுமொத்த காண்டே வச்சு செய்கிற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த ஃபேன் ஃபிக்ஷன் வந்து ஹேட்டர்ஸ் படிக்கலை. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பிஎல் எடிட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ரொம்ப மோசமாலாம் எடிட் பண்ணி போடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஸோ நான் பிஎல் இங்கே போடுறது முழுக்க தப்பு. நான் வந்து வானவில் கிடையாது, அப்படி இப்படிலாம் நான் யாரையும் குறை சொல்லலை. பிஎல் போடுங்க, தப்பு இல்லை. பட் வந்து அந்த பிஎல் நீங்கள் போடுறதுனாலே ஹேட்டர்ஸ் கெயின் பண்ணி தருதுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி போடாதீங்க. அது கொஞ்சம் தப்பு தான். ஸோ ஏன்னா இந்த கிரிஞ்செல்லாம் நான் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஓகே, ஓரளவுக்கு நான் குறைச்சிட்டேன். ஆனால் நான் யாரையும் நான் குறைலாம் சொல்லலை. ஸோ வந்து தூக்கிட்டு நிற்காதீங்க. அதான் சொல்கிறல, அடிச்சுட்டு நிற்கிறனா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் அடிங்க தாராளமாக. இப்போ நம்ம வந்து முழுசான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபேன் ஃபிக்ஷனும் ஓப்பன் பண்ணாலே இந்த எல்லா டிரெக்டர்ஸ் கூட இப்போலாம் நார்மலாக நல்லா படம் போடுறாங்க. ஸோ அப்படி நல்லா பண்ணுற டிரெக்டர்ஸையே வச்சு செய்கிறாங்க, ட்ரோல் போடுறாங்க. அதர் யூடியூபர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மூவிஸை. ஸோ இது வந்து ஃபேன் ஃபிக்ஷன் தானே. சில பேர்லாம் இருக்காங்கண்ணா, எல்லா ஆத்தர்ஸையும் சொல்லலை, சம் ஆத்தர்ஸ் மட்டும் மனசில் வந்து பெரிய டிரெக்டர்னு நினப்பு. ஸோ டிரெக்டர் கூட அப்படிலாம் எழுத மாட்டாருப்பா, இவங்க எழுதுறேன்ற பேரில் பயங்கரமாக கிரிஞ்ச் பண்ணுறாங்க. லைக் வந்து ஃபேன் ஃபிக்ஷன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் படிச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும். என்னெல்லாம் கன்றாவியான காவியங்களை வந்து எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை வச்சு நிறையா பேஜஸே வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியல, பட் ஆனால் ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமை நான் டெய்லி ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா அதில் ஒரு 5 ரீல் என் கண்ணில் மாட்டிடுது வந்து ஃபேன் ஃபிக்ஷனை ட்ரால் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபேன் ஃபிக்ஷன் போடுங்க, அது தப்பு இல்லை. பட் அந்த ஃபேன் ஃபிக்ஷனே வந்துட்டு சில பேர்லாம் வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் போடுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் வச்சாச்சு போடலாம். ஃபேன் ஃபிக்ஷன்லாம் அந்த கண்டென்ட் கூட இருக்க மாட்டேங்குது. கல்ச்சரில் போகிறவங்க ஒரே கண்டென்ட் இல்லாமல் வெறும் செக்ஷுவலைசிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடல் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. முன்னெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷன்லாம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷன் பற்றி எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஏன்னா நானும் வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷன்லாம் போட்டிருக்கேன். லஸ்டியாலாம் நான் போட்டதே கிடையாது. மற்ற பேரும் வந்து நான் ஏன்னா வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷனே நான் படிக்க மாட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷனை பற்றி பேசலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து கொண்டு வருவீங்க. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் வாய்ஸ் ஓவர் ஃபேன் ஃபிக்ஷன் நான் கேட்டதே கிடையாது, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன். இந்த இங்கிலீஷ் ஃபேன் ஃபிக்ஷன்லாம் அப்பா இந்த 18+ போடுவாங்க பாருங்கள், அவங்கள மாதிரி போட முடியாது. ஒரு ப்ளூ ஃபிலிமில் கூட அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேன் ஃபிக்ஷனில் வந்து எழுதியிருப்பாங்க. நான் படித்த வரைக்குமே ரொம்ப கேவலமாலாம் இருந்திருக்கு இங்கிலீஷ் ஃபேன் ஃபிக்ஷன். ஆல்சோ தமிழ் ஃபேன் ஃபிக்ஷன் நிறைய பேர் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் எல்லாமே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. சம் ஆஃப் ஒர்க்கு எல்லாத்துக்குமே. ஏன் இவன் தான் நானே வந்து ஃபேன் ஃபிக்ஷன் போட்டேன். ஐ ஆல்சோ குட் மை செல்ஃப்
டு போஸ்ட் ஆஸ் அ ஃபேன் ஃபிக்ஷன் அண்ட் குயிட் மை ஓல்ட் கேரியர் ஆஸ் அ ஃபேன் ஃபிக்ஷன் ஆத்தர். அதை நாமே வந்து அஃபீஷியலாக வந்து என்னோடய பேஜில் வந்து நான் சொல்லிவிட்டு நான் வந்திருப்பேன். நீங்கள்லாம் கேட்கலாம், நீயே பெரிய யோக்கியமா, நீயே ஒரு காலத்தில் ஃபேன் ஃபிக்ஷன் பட்டவ தானே அப்படிலாம் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது வந்து தப்பு இல்லை, நியாயமான கொஷின் தான். அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் தான். என்னோடய கண்டென்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கதை ஒரு இன்ச்சாச்சு இருக்கும். பட் இப்போ போடுறவங்களோடதெல்லாம் கதையே இல்லை, வெறும் கன்றாவி தான் இருக்குது. நான் எல்லாரையும் வந்து நான் தப்பாக சொல்லவே கிடையாது. ஸோ பொதுவான ஒரு கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஃபேன் ஃபிக்ஷன் படிக்கிற ஆசையே விட்டு போச்சு. நான் ஃபேன் ஃபிக்ஷன் படிக்கிறதே நிறுத்திட்டேன், ஃபேன் ஃபிக்ஷன் போடுறதை நிறுத்திட்டேன். ஒன் அண்ட் ஒன்லி யூடியூப் அண்ட் எடிட்டிங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாமே கேட்குறீங்க, எனக்கு புரியுது. நீ எல்லாம் ஒரு காலத்தில் யோக்கிய மாதிரி இல்லாமல் இப்போ நீ வந்து யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கேமா, நியாயமே இல்லைன்றது புரியுது. பட் அந்த இடத்துல இருந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல என்னன்னு. நான் வந்து இதை வந்து எப்படி சொல்ல, ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் எல்லா ஃபேன் ஃபிக்ஷன் ஆர்டிஸ்ட்டையுமே. நீங்கள் ஃபேன் ஃபிக்ஷன் போடுங்க, தப்பு இல்லை. பட் அந்த ஃபேன் ஃபிக்ஷனில் கொஞ்சமாச்சு கண்டென்ட் வைங்க. இது பத்தாதுன்னு இன்னொரு சைடு வந்து ஃபேன் ஃபிக்ஷனை காப்பி பண்ணிட்டா, என்னோடய ஃபேன் ஃபிக்ஷனை இவள் காப்பி பண்ணிட்டா, அவள் ஃபேன் ஃபிக்ஷனை நான் காப்பி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எனக்குமே இந்த மாதிரி ஒரு சண்டைகள்லாம் நான் பண்ண காலத்துலேருந்தே இருக்குது. பட் அதுக்கெல்லாம் இப்போ நான் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நான் அப்போது சண்டை போட்டதெல்லாம் இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேன் ஃபிக்ஷன் போடுறதே தப்பு. நீங்கள் ஃபேன் ஃபிக்ஷன் போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவள் ஏன் இதை காப்பி பண்ணிட்டா, அவள் காப்பி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுப்பா. பிடிஎஸ் வந்து நம்மளை வந்து ஹீல் பண்ண வந்தவங்க. நம்ம அவங்களுக்காக கண்டென்ட் வச்சு ஃபேன் ஃபிக்ஷன் போடுறதே வந்து நம்மளோட டெலுலுவை வந்துட்டு லைக் ஹீல் பண்ணிக்கிறதுக்காக தான். பட் அதுவே வந்து இப்போ டெலுலுவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேஞ்சரஸாக தான் மாறுது, டேஞ்சரஸ் லூவாக தான் மாறுது, டெலுலுவாக மாறுறது கிடையாது. ஏன்னா சில ஆத்தர்ஸ்லாம் வந்து ரொம்ப வல்காரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கண்டென்ட் இல்லைனாலும் என்னோட பேஜ் வந்து எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும், பேங்டன் ராஜாஸ். தாராளமாக யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம் எனிவேர். I'm ready to told a content for you. Seriously, I'm seriously asking this. I'm emotional. Damn it. வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தெரியும். சீரியஸாக நான் யாரையுமே தப்பாக சொல்லலை, குறை சொல்லலை. கண்டென்ட் இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு வரல அப்படின்னாலுமே நீங்கள் என்கிட்ட தயவு செஞ்சு வந்து கேட்கலாம். நான் ஒரு 18+ இல்லாத நல்ல கண்டென்ட்டாக நான் சொல்கிறேன். நான் ஃபேன் ஃபிக்ஷன் நான் போட மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இஃப் இன்கேஸ் யூ வாண்ட் ஹெல்ப், உங்களுக்கு ஹெல்ப் வேணுன்னா மட்டும்தான் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்ற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேன் ஃபிக்ஷனில் நடக்கிற எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சொல்லணும்னு தோணுது. பட் ஏன்னா நம்ம அதை பேசி வேஸ்ட்டு. இப்போ மெச்சூரான ஆர்மிஸ்லாம் யாருமே வந்து அந்த மாதிரியான ஃபேன் ஃபிக்ஷன் கேர்ள்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ சின்ன பசங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க மேபி வளரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னொரு கண்டென்ட்டோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பாய், உங்கள் ரோசாப்பூ.